தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 21வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையான இந்த நாளிலே புனித மோனிகா விழாவினை நினைவு கூறுகின்றது. உண்மையான கிறிஸ்து பக்தியோடு வாழ்ந்து இறைவனை நேசித்த ஒரு மகளாக இருந்தவர். தன்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாலும் பொறுமையினாலும் தன்னுடைய கணவன் வாழ்க்கையிலே மனமாற்றத்தை ஏற்படுத்தி இயேசுவில் அந்த ஆன்மாவை இணைத்தவர். தன்னுடைய ஜெப வாழ்வின் வழியாகவும் தவத்தின் வழியாகவும் வழி தவறி சென்று கொண்டிருந்த தப்பறைய கொள்களை மூழ்கி இருந்த இந்த உலகத்தினுடைய பாவத்திலே திளைத்திருந்த தன்னுடைய மகன் அகஸ்தினாரை மனமாற்றி இறைவனுக்கு ஏற்ற பாத்திரமாக திருச்சபையில் மிகச்சிறந்த மறை வல்லுநராக மாற்றி இறைவனை அன்பை சுவைக்க செய்தவர் தான் புனித மோனிகா. எல்லா தாய்மார்களுக்கும் முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தாயின் விழாவை சிறப்பிக்கிறது நாளிலே நம் தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துவோம். புனித அம்புரோசியர் சொல்வதை போல, ஒரு தாயினுடைய கண்ணீர் மீது ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது, அது உன் மகன் வாழ்க்கையிலே மாற்றத்தை நிச்சயமாய் கொணரும் என்ற வார்த்தை கேட்டார் போல, தன் மகனுக்காக, மகளுக்காக, தன் குடும்பத்தாருக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய் மிகுந்த கண்ணீரும் ஒருபோதும் வீண் போகாது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கும். துன்பத் துயரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கு மோனிகாவின் பரிந்துரை வழியாக இறை ஆறுதலை இறைவன் தந்திட வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிப்போம். அன்பு சகோதரமே, எசையா புத்தகம் 35:3 தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு, உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், ஏனெனில் கடவுள் உங்களை விடுவிக்க வருகின்றார் என்று ஆற்றுப்படுத்த இறைவாக்கின் வார்த்தை அமைந்திருக்கின்றது. இதே வார்த்தையை தன் வாழ்வின் மையமாக கொண்டுதான் திடப்படுத்தி உறுதிப்படுத்தி கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க பவுலடியார் இன்றைய இந்த முதல் வாசகத்தின் வழியாக அன்று வாழ்ந்த தெசலோனிக்கா நகர மக்களுக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் பயிற்றுவிக்கதாக அமைந்திருக்கின்றது. தெசலோனிக்கா மக்களுக்கு பவுலடியார் நற்செய்தி அறிவிக்கின்றார். அவருடைய நற்செய்தியின் வழியாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். அது மிக விரைவிலே நடக்கும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அது காலம் தள்ளி போகின்ற பொழுது இயேசுவின் பெயருக்காக, இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக, நம்பிக்கை வாழ்வுக்காக துன்பத்தை அனுபவித்தவர்கள் துயரத்திலே வீழ்கின்ற பொழுது அல்லது இறந்து போகின்ற பொழுது அதை கண்டு கவலையுற்ற மனிதர்களுக்கு ஆற்றுப்படுத்தவும் அவர்களை உறுதிப்படுத்தவும் அதே வேளையில் இதோ கடவுள் வர காலம் தாழ்த்தி என்று சொல்லிக் கொண்டு கிறிஸ்தவர்கள் சோம்பேறிகளாக, தன் கடமையை செய்யாதவர்களாக, காலம் கழிப்பவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களை எச்சரிப்பதாகவும் தன்னுடைய திருமுகத்தின் வழியாக அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட பவுலடியார் தெசலோனிக்கா மக்களுக்கு அறிவுரையாகவும் நம்பிக்கை ஊட்டக்கூடியதாகவும் சொல்கின்ற செய்திகளாக நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எதற்காக? கிறிஸ்துவின் மாட்சிமையிலே பங்கெடுக்க. கிறிஸ்துவின் மாட்சிமை என்பது அவரோடு இணைந்து அவரிலே வாழ்வது. ரோமர் புத்தகம் 8:30 படிப்பதை போல, தாம் முன் குறித்து வைத்தோரை அழைக்கின்றார், அழைத்தவரை தனக்கு ஏற்புடையவராக மாற்றுகின்றார், தனக்கு ஏற்புடையவராக மாற்றியவரை தன் மாட்சிமையிலே பங்கெடுக்க செய்கின்றார். எப்படி மாட்சிமையிலே பங்கெடுப்பது? இயேசு உருமாற்றத்தின் பொழுது அவரோடு இந்த சீடர்களுக்கு தன் மாட்சியை வெளிப்படுத்தி, இத்தகைய மாட்சிமைக்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஒரு உதாரணம் கொடுத்ததை போல ஒவ்வொருவரும் மோட்ச வாக்கியத்திலே நிறைவான அருளை, இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற அருளை பெற்றுக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 5:17 படிப்பது போல கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்றார்கள். புது படைப்பாக மாறுகின்ற பொழுது நம்முடைய பழையன அனைத்தும் கழிந்து போய்விடும். இத்தகைய மாட்சிகளை பங்கெடுக்க கடவுள் நம்மை அழைத்தது எப்படி? தன்னுடைய நற்செய்தியின் வழியாக,
தன்னுடைய அழியாத மீட்பின் செய்தியின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கணும் என்று சொல்லி அந்த தெசலோனிக்க மக்களுக்கு பவுலடியார் உறுதியும் நம்பிக்கையும் கொடுப்பதாக இருக்கின்றது. இத்தகைய நற்செய்தியின் வழியாக அழைக்கப்பட்ட நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சிலவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். ஒன்றாவதாக, நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். எதை குறித்து? போலியான செய்திகளை கேட்டு பிறர் தப்பறையான கொள்கைகளை பரப்புகின்ற பொழுது, கடவுள் வர காலம் தாழ்த்துவார் என்று சொல்லி தவறான செய்திகள் உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். எது நடக்குமோ என்று சொல்லி குழம்ப வேண்டாம். இரண்டாவதாக, நிலை குலையவும் வேண்டாம். தடுமாறாதீர்கள், உறுதியோடு இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றார். மூன்றாவதாக, திகிலுற வேண்டாம், பயப்படாதீர்கள். ஏதாவது நடந்து விடுமோ, நம் நம்பிக்கை பொய்த்து விடுமோ என்கின்ற எந்த பயமோ அச்சமோ உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். நான்காவதாக, பிறர் சொல்வதை கேட்டு அவர்கள் உங்களை எந்த நிலையிலும் ஏமாற்றி விடாதவாறு உறுதியாக இருங்கள், அதற்கு இடக்கூடாது என்று சொல்லுகின்றார். எப்படி பிறர் நம்மை ஏமாற்றி விடாமல் இருக்க முடியும்? ஒருவேளை சாத்தானும் இறையாத்தை போதிப்பென்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல, எப்படி ஆதாம் ஏவாளை நன்மை புரிவதை போல சாத்தான் வந்து அவர்கள் உள்ளத்திலே பாவத்தை விதைத்து ஆண்டோடு பிரித்திருந்தோ, அதை போல நமக்கு நன்மை விளைவிப்பதை போல, நம் நம்பிக்கை உறுதிப்படுத்துவதை போல கூட தேவையற்ற செய்திகள் நம் உள்ளத்தை கலங்கடிக்கலாம், நம் உள்ளத்தை திகிலடைய செய்தலாம். ஏமாற்ற இடம் கொடாதீர்கள். அப்படி ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். நம் ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எந்த நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவரை மட்டுமே பற்றிக் கொள்வேன், ஆண்டவரோடு மட்டுமே இணைந்திருப்பேன் என்கின்ற அந்த உறுதியோடு இருக்க வேண்டும். தானியேல் புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது அந்த 3 இளைஞர்கள் தீச்சூளையை மூடுவதற்கு முன்னால் அந்த அரசனுக்கு சொல்கிற வார்த்தை என்ன? எங்கள் தேவன் இந்த தீச்சூளை இருதயங்களை காக்க வல்லவர். அப்படியே அவர் காக்க வரல மனம் இல்லாமல் போனாலும் நாங்கள் அவரை மட்டும் உன்னுடைய சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதை போல உறுதியோடு இருக்க வேண்டும். எதுவும், எந்த மனிதரும், எந்த சூழ்ச்சியும் நம்மை ஏமாற்றி விடாமல் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றார். தொடர்ந்து இத்தகைய உறுதியோடு இருக்கின்ற பொழுது கற்றுக்கொண்ட முறைமைகளிலே நீங்கள் நிலையாயிருங்கள். எங்கும் திசை மாறி செல்லாமல், போதைகளை கண்டு போலியான வசை மொழிகளை கேட்டு ஈர்ப்பு வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அலைக்கழிக்கப்படாமல் கேட்ட நற்செய்தியின்படி இயேசுவில் அன்பிலே நிலையாய் நிலைத்திருங்கள் என்று சொல்லுது. இத்தகைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் கொடுக்க விரும்புகின்ற ஆறுதலும் அமைதியும் எதிர்நோக்கும் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி அந்த எதிர்நோக்கு உங்களை வருகின்ற பொழுது நீங்கள் நல்லதையே செய்து நல்லதையே பேசி அவரில் நிலைத்திருக்க உறுதிப்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இதோ அன்று தெசலோனிக்கர் சொன்ன அதே வார்த்தைகள் தான் இன்று நமக்கும் உறுதியளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நவநாகரிக உலகிலே எத்தனையோ போலியான தப்பறையான செய்திகளும் இறை வாக்குகள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளமும் கலங்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அவர்கள் உண்மையாக இருக்குமோ, அவர்கள் செய்வது உண்மையாக இருக்குமோ, அந்த வழிக்கு சென்றால் நன்றாக நடக்குமோ என்று சொல்லி எத்தனையோ குழப்பங்கள், பயங்களும் கலக்கங்களும் நிறைந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மிக எளிதாக இந்த சூழ்நிலைகள் மனிதனை ஏமாற்ற கூடியதாக இருக்கின்றது. மனிதனை கண்ணி வைத்து அவர்களை கவர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த முறைமைகளை நிலைத்திருக்க முடியாமல் அவர்களை தடுமாற செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் இந்த நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் ஒவ்வொருவரையும் அன்று பவுலடியார் அந்த தெசலோனிக்க மக்கள் திடப்படுத்தியது போல நம்மை திடப்படுத்தினார். உறுதியாக இருங்கள். அப்படி உறுதியாக இருக்கின்ற பொழுது மட்டுமே நீங்கள் நம்பி இருக்கின்ற கிறிஸ்துவோடியாக தந்தையாக கடவுள் எல்லா அருளையும் கொடுப்பார். நன்மைகளை செய்ய, நல்லதை பேச, நல்லவர்களாக வாழ உங்களுக்கு அருள் தருவார் என்று சொல்லுகின்றார். எபேசியர் 2:5 படிப்பது போல நன்மை செய்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டு இருக்கின்றோம். கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தை கேட்டார் போல இயேசுவோடு இணைந்து நன்மை செய்பவர்களாக மட்டுமே இருப்போம். இறைவனில் உறுதி அடைவோம். இறைவன் தருகின்ற ஆறுதலை பெற்ற மக்களாக இருப்போம். நம்முடைய நம்பிக்கை வாழ்கின்ற எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெற்ற மக்களாய் இயேசுவின் மாட்சிமையிலே பங்கெடுப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும்
கரத்திலே